தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? பிரமாதமாக இருக்கு. காங்கிரஸ் கட்சியினர் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஹிந்துத்துவா அப்படின்றது அது மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் நம்ம எடுத்துக்க கூடாதா? அதாவது மெஜாரிட்டி கன்சாலிடேஷனே பார்க்க தேவையில்லை. முதல் விஷயம், எப்போதுமே மைனாரிட்டிஸ் கன்சாலிடேட் ஆகி தான் வந்திருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும். மைனாரிட்டி கன்சாலிடேஷனுங்கிறது இல்லாமல் எந்த தேர்தலும் இருந்தது கிடையாது. அதை கூர்மைப்படுத்துகிற வேலையை நேர்காலத்திலிருந்து காங்கிரஸ் செய்து கொண்டு வந்திருக்கிறது. காங்கிரஸினுடைய தேர்தல் உத்தி அப்படிங்கிறது எப்போதுமே அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான். அது என்ன அப்படின்னா, மத ரீதியாக சிறுபான்மையினரை ஒன்றுபடுத்துவது, ஜாதிய ரீதியாக இந்துக்களை பிரித்து விடுவது, இதுதான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒன்லைனர்லேருந்து தான் காங்கிரஸுடைய எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸும் உருவாகும். ஆனால் ஒன்று எப்போதுமே புரிஞ்சுக்கணும், ஒரு போலரைசேஷன் ஒரு பக்கம் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் கவுண்டர் போலரைசேஷன் நடக்கும். நீங்கள் மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸும் ஒன்று தொடர்ந்து பண்ணிக்கொண்டு இருக்க மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் என்பது உருவெடுத்து கொண்டே தான் இருக்கும். மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் சரி என்று சொன்னால் மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸும் சரிதான். ஸோ மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் நடக்கவே கூடாது அப்படின்னா மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸும் இருக்கக்கூடாது. மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ், மைனாரிட்டி அந்த சிறுபான்மையினரை மையப்படுத்திய அரசியல் என்பது இல்லாமல் போனால் தன்னை போலவே மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அது டோன் டவுன் ஆயிரும். அதனால எப்போதுமே மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் இருக்கும் வரை மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிட்டிக்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு முயற்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அது போலரைஸ் ஆகும். ஆனால் பிஜேபியினுடைய அடிப்படை கோட்பாடே ஹிந்துத்துவா. அதனுடைய அடிப்படை ஃபிலாசபி, அதனுடைய சித்தாந்தம், ஐடியாலஜி ஹிந்து நேஷனலிசம். அதனால் ஹிந்துக்கள் தானாகவே முன் பிஜேபியின் பக்கம் அணி திரள்கிறார்கள். அவ்வளோ. ஓகே சார். அதே மாதிரி தென்னிந்தியாவில் பாஜக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? தென்னிந்தியாவில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஹோல்டு இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது உண்மை. 2019 இப்போ தென்னிந்தியாவில் இருக்க மொத்த தொகுதிகள் எவ்வளவு? 130. 130ல் 2019 29 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. ஆனால் அதுக்காக காங்கிரஸ் அப்படியே பெருசாக எல்லா இடத்துல அள்ளியும் கட்டிடல. 2019 காங்கிரஸ் வென்றது 28 தொகுதி. பிஜேபி காட்டில் ஒரு தொகுதி கம்மியாகத்தான் இருந்தது. ஆனால் பிஜேபி தென்னிந்தியா இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபியோட ப்ரெசன்ஸ் தென்னிந்தியாவில் இருக்க மாநிலங்களில் ஏதேனும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸுடைய ப்ரெசன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கும். இதை வச்சு பிஜேபிக்கு தென்னிந்தியாவில் இடமில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த தடவை என்ன நடக்கும் அப்படின்னா, கர்நாடகாவில் சிறப்பான வெற்றியை பிஜேபி பதிவு செய்யும். கர்நாடகா ஆல்ரெடி அவங்க ஆட்சி செய்கிற இடம். தென்னிந்தியாவில் பிஜேபியுடைய கேட்வே அப்படின்னா அது கர்நாடகா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்லை, சித்தராமையா காங்கிரஸ் ஆட்சி அவர் தான் முதல்வர்னாலும் கூட லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை கர்நாடகத்தில் பிஜேபி எப்போதுமே சிறப்பாக செயல்படும். அந்த மாநில அரசு யார் கையில் இருந்தாலும் சரி, 1998 நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. 1998 இப்போ வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிஜேபி ரொம்ப சிறப்பாக செயல்படும். அப்புறம் தெலுங்கானாவில் போன தடவை யாருமே எதிர்பார்க்கல, 4 சீட்டு அங்கே ஜெயித்தாங்க. அன்றைய தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகராவுடைய மகள் கவிதா பிஜேபி வேட்பாளர்கிட்ட தோற்று போனாங்க. அவரை தோற்கடித்த வேட்பாளர் பேர் அரவிந்த் தர்மபுரின்னு பேர். நிசாமாபாத் தொகுதியில் அவர் வென்றார், கவிதா தோற்றாங்க. ஒரு பெரிய ஜெயன் கில்லர் மாதிரி உருவெடுத்தார் அரவிந்த் தர்மபுரி. அவர் பிஜேபி. ஸோ இந்த தடவை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், தெலுங்கானாவில் 10 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது ஒன்று. இதை தவிர்த்து கேரளாவில் முதல் தடவையாக இந்த தடவை அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க. பிஜேபிக்கு 6 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த 6ல் 2 தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜமுந்திரியில் பிஜேபி ஜெயிக்கும்னு டாக்ஸ் இருக்குது. அதே போல் தமிழகத்தில் பிஜேபி இந்த தடவை ரொம்ப ஒரு பிரமாதமாக செயல்பட்டுருக்காங்க. நல்ல வாக்கு சதவீதத்தையும் சிறப்பான வெற்றியையும் பிஜேபி பதிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க.
அப்படிங்கிறப்போ இந்த தடவை நீங்கள் இவங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா சவுத் இந்தியா சம்மந்தம், அந்த பிக்சரே மாறும். சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் பிஜேபியுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அதனால் ஒரு தேர்தல் வரைபடம் அப்படின்னா மேலே டாப்பில், அதாவது ஜம்மு காஷ்மீர் வடக்கு ஆரம்பித்து தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த காவி பிரசன்னமாகி இருக்கும். எல்லா இடத்துலையும் அதோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அதனால இது சவுத் இந்தியாவுக்கு புறம்பான கட்சி அங்கே இல்லவே இல்லை, ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். தென்னிந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வரும் பாஜக மூலமா சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றை இலக்கில் தான் இப்போதைக்கு நம்பர்கள் இருக்குது. அது இரட்டை இலக்காக மாறுச்சு அப்படின்னா அது திமுகவோட தோல்வியாக பார்க்கலாமா இல்லை பாஜகவோட வெற்றியாக பார்க்கலாமா சார்? ரெண்டுமாகவே பார்க்கக்கூடாது. களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு, ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பிஜேபி அது தோன்றிய காலத்திலிருந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்கியிருக்கு. 2014 என்டிஏ இங்கே வந்து சிறப்பாக செயல்பட்டது, 19% ஓட்டு வாங்கிச்சு. அப்போ கூட பிஜேபிக்கு எவ்வளோ கிடச்சுன்னா ஒரு 5 to 6% தான் பர்சன்டேஜ் கிடச்சிது. இதுக்கு முன்னால் பிஜேபி தனித்து போட்டியிட்ட காலத்தில், ஏன்னா 80 பிஜேபி தோன்றியது, 80லேருந்து அது 98 வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 2%, 2.5% இப்படியே தான் வரும். நீங்கள் ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா 2.1% தான் வரும். முதல்ல பிஜேபி அலையன்ஸ்குள்ளே வந்தது 98ல். அப்போது ஜெயலலிதாவோட ஃபஸ்ட்டு அலையன்ஸ் வைக்கிறாங்க, ஏடிஎம்கேவோட அலையன்ஸ். அன்னைக்குலேருந்து தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபியோட அலையன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆரம்பமாகுது. அப்போ தான் என்டிஏங்கிறதும் 98ல் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதை ஞாபகத்தில். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே டபுள் டிஜிட்டை பிஜேபி பெற்றதில்லை. இந்த தடவை இது டபுள் டிஜிட்டை பெறும். டபுள் டிஜிட்லேயும் மிக சிறப்பான வாக்கு சதவீதத்தை பெறும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தமிழகத்தில் களம் மாறிவிட்டது, 2-3 அப்படின்னு அர்த்தம். 2-3 அப்படின்னா என்ன? கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி. கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, மதசார்பற்ற ஜனதாதள் தேவகவுடாவோட இருக்கும். பல நேரங்களில் தேவகவுடாவுடைய மதசார்பற்ற ஜனதாதளம் கிங்மேக்கராக உருவெடுக்கும். யார் ஆட்சி அமைக்கணுங்கிறத அது தீர்மானிக்கும். என்னென்னா அது ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக அங்கே உருவெடுத்திருக்கிறதுனால. அதே போல் இது டபுள் டிஜிட்டுக்கு இப்போ வருது அப்படின்னா இன்னும் 2 வருஷம் கழித்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அன்னைக்கு வந்து யார் ஜெயிக்கணும் யார் தோற்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற சக்தியாக இது உருவெடுக்கும். பிஜேபி கிங்மேக்கர் ஆகலாம். அதான் சொன்னேன் 2-3 ஆகும் அப்படின்னு. இந்த எலெக்ஷன்லேயே நீங்கள் களத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அவதானிக்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்னப்பா எப்படி யார் லீடிங்க என்ன யார் அப்படின்னா இந்த தடவை ஏடிஎம்கே அவ்வளோதாங்க, இந்த தடவை ஃபுல்லாக டிஎம்கே அப்படிம்பாங்க. ஒன்று ஏடிஎம்கே சார்ந்து பேசுவாங்க, இல்லாட்டி டிஎம்கே சார்ந்து பேசுவாங்க. தமிழ்நாடு முழுக்க சேர்த்து ஒரே விதமான ஒரு கிளைமேட்டாக பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த தடவை ஏடிஎம்கே தான்ப்பா, இந்த தடவை டிஎம்கே தான்ப்பா, இப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த தேர்தலில் தான் மாநில அளவில் எதையுமே கணிக்க முடியலை. தொகுதிக்கு தொகுதி ஒரு களமாக மாறி இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா வேலூர் எடுத்துக்கோங்க. வேலூரில் வந்து என்டிஏ கேண்டிடேட்டுக்கும் டிஎம்கேக்கு இடையில் போட்டி. ஏதேனும் ஒரு தொகுதி இருக்கும், அந்த தொகுதியில் என்டிஏ கேண்டிடேட்டுக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில் போட்டி. ஸோ ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு களமாக மாறி இருக்கிறது இந்த 2024 தேர்தல். இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில் முதல் தடவை. அப்படின்னா இது வந்து ரொம்ப மிக முக்கியமான சமிக்கை. இந்த சமிக்கை படி பார்த்தால் பிஜேபி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இந்த 2024 தேர்தலிருந்து உருவெடுக்கும். இந்த மாதிரி உருவெடுக்கிறது 2026 சட்டப்பேரவை தேர்தலை மிகப்பெரிய அளவில் அதனுடைய தாக்கம் இருக்கும். அந்த தேர்தலில் ஒரு பெரிய தீர்மானிக்கிற சக்தியாக பிஜேபி இருக்கும். பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.